ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா vlogs அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இட்லி பாத்திரத்தில் வச்சு எப்படி கேக் செய்யலாம் தான். அதுவும் மைதா இல்லாமல் பேக்கிங் சோடா இல்லாமல் தான். கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளர் அளவில் கோதுமை மாவு, அதாவது 200 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கோதுமைக்கு பதில் நீங்கள் மைதாவும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் லூசன் ஆகும் மாவெல்லாம். இது கூட நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் ஃப்ளேவருக்காக. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இதையும் ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்சால்டட் பட்டர், அப்படி இல்லைன்னா நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே டைரக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்க, எந்த லம்ஸும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரணும். ஸோ இதுதான் எக்ஸாக்டான பதம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ப்ரீ ஹீட் பண்ணுற மாதிரி மூடி வச்சுடுங்க. இதுக்கு இடையில நம்ம அந்த ட்ரே எடுத்துக்கலாம். கேக் ட்ரேவை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பட்டர் போட்டு சைடு எல்லாத்துலேயுமே நல்லா அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கேக் மிக்சரை இதில் போடுறதுக்கு முன்னாடி இந்த பட்டருக்கு மேலே லைட்டாகவே நீங்கள் கோதுமை மாவு தூவிக்கோங்க, இல்லை மைதா மாவு தூவிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம எடுக்கும்போது உடையாமல் கேக் வரும். நம்மகிட்ட பட்டர் பேப்பர் இல்லை இல்லையா, அதனால் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி தட்டி சைட்லேயும் நீங்கள் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கேக் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். கேக்கை நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமேட்டு சரிசமமாக இருக்கிறதுக்காக சும்மா இந்த மாதிரி 2 வாட்டி தட்டுங்க. மேலேயும் கீழேயுமா போட்டு எடுத்திங்கன்னா அது ஃபுல்லாகவே சமமாகிடும். இப்போ இட்லி பாத்திரத்தில் நம்ம இதை செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஸ்டாண்டு நான் இதுக்குள்ளே வைக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம போட்டு வச்சுருந்த அந்த கேக்கோட ஸ்டாண்டையும் வைக்கணும். இதை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாத்திரத்தை இந்த மாதிரி கவர்த்து வச்சுடுங்க. இட்லி குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 40 to 45 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வைங்க. பார்ப்போம் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி வருதுன்னு. இப்போ 40லேருந்து 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. பார்ப்போம். இப்போ நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னா சாஃப்டான கேக் ரெடி ஆகிடுச்சு. காஃபி அண்ட் சாக்லேட் கேக். ஒரு முட்டை சேர்க்கலை, நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கலை. மொத்தத்தில் ஓரளவுக்கு ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான கேக்கை நம்மளால், அதுவும் வீட்டில் இருக்க பொருள்களை வச்சு, அதுவும் அவன்லாம் தேவையில்லை, வெறும் இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வைக்கிற மாதிரி நம்மளால் செய்ய முடியுதுன்னா அதை விட வேறு என்னங்க வேணும். கேக்கை வந்து சூடாக எடுத்துடாதீங்க, ஓரளவுக்கு ஆறணும். அதுக்கப்புறம் சைடில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கத்தியை வச்சு கீனி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அது மேலே லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா டேஸ்டான கேக் ரெடி ஆகிடுச்சு.
அவ்வளோதான். ஒரு பர்த்டேக்கு வந்து நம்ம கேக் வந்து வெளியில் வாங்குவோம், ஃப்ரெஷ் க்ரீம் எல்லாம் சொல்லுவாங்க. பட் சம்டைம்ஸ் குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. அந்த க்ரீமே வந்து வாமிட் வர மாதிரி ஆயிரும் குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹெல்தியான ஒரு கேக் வீட்டில் செஞ்சு கொடுக்க முடியும்னா அதை விட வேறு என்னங்க வேணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வெளியில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கலாமே, ஏன்னா குழந்தைங்களோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம் இல்லையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.